ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். ட்ரான் வெல்ஸ் ஆர் செல்டம் ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுரக்கிற கேணி வற்றாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய அறிவு கேணியும் சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த லெசனில் மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சில இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த எல்லா ஃப்ரேசஸுமே நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 15 ஃப்ரேசஸ்க்குமே நான் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுப்பேன். முதல்ல தமிழ் எடுத்துக்காட்டுகள் கொடுத்த பிறகு தான் அதற்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுப்பேன். அதனால் நீங்கள் தமிழ் மீனிங் கொடுத்த உடனே நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்களே யோசிச்சு பாருங்கள். பின்னர் இந்த வீடியோவை நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது என்னோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும். அப்போ உங்களோட ட்ரான்ஸ்லேஷன் சரியாக இருக்கா அப்படின்றத உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரேசஸில் உங்களால் தோராயமாக எத்தனை சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இன்று நம்ம கற்றுக்க போகிற முதல் ஃப்ரேஸ் என்னது அப்படின்னா, தமிழில் நம்ம வழக்கம் போல அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? ஆஸ் யூஷுவல். ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வழக்கம் போல் அவன் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கம் போல் அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இங்கிலீஷில் ஆஸ் யூஷுவல் ஹி ஹஸ் ஃபெயில்டு தி எக்ஸாம். ஆஸ் யூஷுவல் ஹி ஹஸ் ஃபெயில்டு தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் அவள் அலுவலகத்திற்கு வந்தாள் அப்படின்னு சொல்லுவோம். வழக்கம் போல் அவள் ஆஃபீஸ்க்கு வந்தா அப்படின்றது ஆஸ் யூஷுவல் ஷி கேம் டு ஆஃபீஸ். ஆஸ் யூஷுவல் ஷி கேம் டு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2, முடிவாக அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குறிப்பாக முடிவாக நீ என்ன சொல்கிறேன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அப்போ முடிவாக அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஒன்ஸ் ஃபார் ஆல். ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, முடிவாக நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்போம். முடிவாக நீ என்ன சொல்கிறாய் அப்படின்றத வாட் டு யூ வாண்ட் டு சே ஒன்ஸ் ஃபார் ஆல். வாட் டு யூ வாண்ட் டு சே ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 3, எல்லாவற்றையும் விட அப்படின்னு சொல்லுவோம். அனைத்திற்கும் மேலாக அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் above all. above all அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக என் குடும்பத்தினரின் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? above all I would like to thank my family for their love and support. above all I would like to thank my family for their love and support அப்படின்னு சொல்லலாம். இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, படித்தா மட்டும் போதாது, எல்லாத்துக்கும் மேலே அதை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் பாடங்களை திருப்புதல் செய்ய மறந்து விடாதீர்கள் அப்படின்றத above all don't forget to revise your lessons. above all don't forget to revise your lessons அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 3, மனக்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் castles in the air. castles in the air அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, மனக்கோட்டை கட்டாத அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இம்பாசிபிள் பிளான்ஸ் வச்சுருக்கிறது தான் மனக்கோட்டை கட்டுதல். இப்போ மனக்கோட்டை கட்டாத அப்படின்றது டோன்ட் பில்ட் கேசல்ஸ் இன் தி ஏர். டோன்ட் பில்ட் கேசல்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லலாம். நீ மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நீ மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்றது யூ ஆர் ஜஸ்ட் பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர். யூ ஆர் ஜஸ்ட் பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 5, படிப்படியாக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிராஜுவலி அப்படின்ற ஒரு ஆட்வர்ப் பயன்படுத்தி சொல்லலாம். பட் ஒரு ஃப்ரேஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இந்த இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்று அவள் எனக்கு படிப்படியாக கற்றுக் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் எனக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்தா அப்படின்றத she taught me how to operate the machine step by step. she taught me how to operate the machine step by step அப்படின்னு சொல்லலாம். அவன் தனது பணி வாழ்வில் படிப்படியாக முன்னேறினான் அப்படின்றத he advanced his career step by step. he advanced his career step by step அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6, வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ups and downs of life. ups and downs of life அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை நான் அனுபவித்திருக்கிறேன், ஆனால் தோல்விகளில் நான் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்ததில்லை அப்படின்றத I have experienced ups and downs of life, but never have I lost hope in failures. I have experienced ups and downs of life, but never have I lost hope in failures
அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 7 திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லுவோம், அல்லது மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் அகெயின் அண்ட் அகெயின், அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அதை செய்ய வேண்டாம் என்று நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோபமாக இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அது செய்ய வேணாம் நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இங்கிலீஷில் ஐ ஹவ் டோல்ட் யூ அகெயின் அண்ட் அகெயின் நாட் டு டூ தட். ஐ ஹவ் டோல்ட் யூ அகெயின் அண்ட் அகெயின் நாட் டு டூ தட் அப்படின்னு சொல்லலாம். அவன் திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்கிறான் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் he makes the same mistakes again and again. he makes the same mistakes again and again அப்படின்னு சொல்லலாம். அப்போ திரும்ப திரும்ப அப்படின்னாலும் மீண்டும் மீண்டும் அப்படின்னாலும் again and again அப்படின்ற ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்தலாம். நம்பர் 8 கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்தில் துரிதமாக செய்யாமல் ரொம்ப கடைசி நேரத்தில், அதாவது லேட்டாக செய்வாங்க இல்லையா, அவசரமாக. அப்போ கடைசி நேரத்தில் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, அட் தி 11th hour, அட் தி 11th hour அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, கடைசி நேரத்தில் அவன் இன்னும் திட்டங்களில் மாற்றங்களை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம இங்கிலீஷில் he is still making changes in the plans at the 11th hour. he is still making changes in the plans at the 11th hour அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 9 எப்படியாவது அப்படின்னு சொல்லுவோம், அல்லது என்ன விலை கொடுத்தாவது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து அட் எனி காஸ்ட், அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அட் ஆல் காஸ்ட்ஸ், அட் ஆல் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நீ எப்படியாவது தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றத, நீ எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்றத யூ ஹாவ் டு பாஸ் தி எக்ஸாம் அட் எனி காஸ்ட். யூ ஹாவ் டு பாஸ் தி எக்ஸாம் அட் எனி காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு பாஸ் தி எக்ஸாம் அட் ஆல் காஸ்ட்ஸ். யூ ஹாவ் டு பாஸ் தி எக்ஸாம் அட் ஆல் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 ஒன்றுக்கும் உதவாத அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கும் உதவாத, அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு குட் ஃபார் நத்திங், குட் ஃபார் நத்திங் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் எதற்கும் உதவாதவன் அப்படின்றத he is good for nothing, he is good for nothing அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் ஒன்றிற்கும் உதவாதது அப்படின்றத this bike is good for nothing, this bike is good for nothing அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 11 திடீரென அப்படின்னு சொல்லுவோம். திடீரென அப்படின்றத இங்கிலீஷில் all of a sudden, all of a sudden அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, திடீரென்று எனக்கு மயக்கம் வந்து நான் கீழே விழுந்து விட்டேன் அப்படின்றத all of a sudden I felt dizzy and I collapsed. all of a sudden I felt dizzy and I collapsed அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 12 நம்பத்தகாத கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவோம். கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கிலீஷில் காக் அண்ட் புல் ஸ்டோரி, காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, என்கிட்ட கட்டுக்கதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம். என்னிடம் கட்டுக்கதை சொல்லாதே அப்படின்றது டோன்ட் டெல் மீ காக் அண்ட் புல் ஸ்டோரி, டோன்ட் டெல் மீ காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 13 உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லலாம். கித் அண்ட் கின். இப்போ கித் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளை சுற்றி வசிக்கிறவங்களெல்லாம் குறிக்கும். கின் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய உறவினர்களை குறிக்கும், நம்மளுடைய இரத்த பந்தங்களை குறிக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நம் உற்றார் உறவினர்களை நமது புதிய வீட்டிற்கு அழைக்கலாமா, அதாவது நம்மளுடைய புது வீட்டுக்கு நம்மளோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடலாமா அப்படின்றத ஷால் வி இன்வைட் ஆர் கித் அண்ட் கின் டு ஆர் நியூ ஹோம், ஷால் வி இன்வைட் ஆர் கித் அண்ட் கின் டு ஆர் நியூ ஹோம் அப்படின்னு கேட்கலாம். நம்பர் 14 உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். உடன் பிறந்தவர்கள், அவங்கள நம்ம இங்கிலீஷில் சிப்ளிங்ஸ், சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்களை தான் நம்ம சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்போம். அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ், டு யூ ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அந்த லாஸ்ட் ஒன் கடுப்பிடியான சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா கெடுபிடியான சட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இங்கு கடுப்பிடியான சட்டங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் there are no any hard and fast rules here,
there are no any hard and fast rules here அப்படின்னு சொல்லலாம். That's it with today's lesson. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.